அம்பேத்கர் அவர்களை பற்றி யோசிக்கும் போது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கும் மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. ஆனால் விகடன் நிறுவனத்திற்கு அன்பான வேண்டுகோள், 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாது. சந்திரோயாவை கூப்பிடுங்க, வெளியிடுங்க, விஜயா வாங்க சொல்லு. யார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு, தொகுப்பதற்கு எவ்வளவு பெரிய நிறுவனங்கள், தொகுப்பதற்கு எத்தனை பேர் தமிழகத்தில் அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கைகளை பின்பற்றவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வெளியிடுங்க. அதனால் பெரிய விழாவாக நடத்தி அல்ல கான்ட்ரோவர்சியலா பேசி அதில் 2 கருத்துக்கள் ஏற்று 2 பேருக்கு திரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம், மிக வன்மையாக. தயவு செஞ்சு மணிப்பூரை பத்தி யாராச்சும் பேசுறீங்கன்னா, நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர், நீங்க மணிப்பூர் வர அன்னைக்கு நான் வர்றேன். நான் மணிப்பூர் கூட்டிட்டு போறேன். பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல்லும். மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்தை பார்க்கணும் நான் கூட்டிட்டு போறேன். பார்ப்போம் கலவரம் யார் வந்தது. பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய கலவரம் அது. மியான்மர்ல இருந்து யாரை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா மியான்மருக்கு ஏன் உதவி செய்யறான். ஜியோ பாலிடிக்ஸ் அங்க என்ன நடக்குதுங்க. மணிப்பூர்ல எவ்வளவு ட்ரக் சீசர் நடந்திருக்கு என்டிஏ ஆட்சிக்கு பிறகு பாரு. காங்கிரஸினுடைய மொத்த 10 ஆண்டு கால ஆட்சியில, காங்கிரஸினுடைய மொத்த 10 ஆண்டு கால ஆட்சியில 2004 இருந்து 14 வரை வடகிழக்குல மொத்தமா ட்ரக்ஸ், எல்லா மலையிலையும் ட்ரக்ஸ், எல்லா மலையில விளைவிக்கிறாங்க. அதை நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்றோம். அந்த ஏரியா காங்கிரஸ் ஆட்சியில மொத்தமா 768 கோடி ரூபாய் ட்ரக்ஸ் சீஸ் பண்ணி 2006 இருந்து 13. நம்முடைய ஆட்சியில 21,000 கோடி ரூபாய் ட்ரக்ஸை சீஸ் பண்ணிருக்கு. நடக்கிறது என்ன, ட்ரக்ஸுக்காக பிரச்சனை. மலை மேல விளைவிக்கிறவங்க இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாங்க, 10 எரியுது, அட்டாக் நடத்துறாங்க. அது கிறிஸ்டியன் வெர்சஸ் ஹிந்துவா மாறுது, ட்ரைபலா மாறுது. அதனால தயவு செஞ்சு விகடன் போன்ற மேடையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை பேசுவதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது புத்தகம் தான் நீங்க நடத்துறீங்க. நீங்க காமன் நியூட்ரல் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே. நீங்க பத்திரிகையில் எழுதுங்க, விமர்சனம் பண்ணுங்க, அதை ஏத்துக்கிறோம். உங்க மேடையில் எதுக்காக ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கணும்? வர போற பேச்சாளர் சும்மா பாரதிய ஜனதா கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், நார்த் வெஸ்ட் சவுத் பண்ணுவோம், இது ஓட்டு கொடுக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா எதற்காக விகடனுடைய ஆசிரியரோ பப்ளிஷரோ பதிப்பாசிரியர் எதுக்கு மேடை மேல உட்கார்ந்துங்க? அதனால் தமிழகத்தினுடைய மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது, தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசியல் நமக்கு வேண்டாங்க. ஆமாம், ஜாதி பிரச்சனை இருக்கு, எல்லாம் சேர்ந்துதான் சரி பண்ணணும். ஆக்கப்பூர்வமான முறையில் ஜனநாயகத்தில் தான் சரி பண்ணுமோ தவிர துப்பாக்கி ஏந்தியவர்கள் மேடையிலே வந்து பேசி நமக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு தமிழகம் தரம் தாழ்ந்து போகும். ஆனால் நான் கேட்பது, புத்தகத்தை வெளியிடுங்க, விஜயண்ணா பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவோம். சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம். 2% கட்சி பரவாயில்லைங்க, எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் 2%, 4%, 6%, 12% எல்லாம் வந்துடும். கட்சி இத்தனை பேர் உழைச்சு கொண்டாந்துட்டாங்க. அடுத்து 30% போயிடும். ஆனால் சும்மா அப்படியே மேடையில் வர வேண்டியது ஒரு விகடன் போன்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை, அந்த மேடையில் அரசியல் பேச வேண்டியது என்னங்க அது? நான் இதுவரை மரியாதையாக தமிழகத்தில் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தான் அரசியல் பண்றோம். ஆனா இது போன்ற பேசினா நம்ம தரவுகளின் அடிப்படையில் பேச வேண்டி வருதுங்கண்ணா. மணிப்பூரை பத்தி தெரியணும், ஜியோகிராஃபி என்ன, மணிப்பூர் ஹிஸ்டரி என்ன, மேப்ல எங்க இருக்கு, மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளவு தூரம், ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கிள்னு சொல்றோம், எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோ பாலிடிக்ஸ். ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்குது, ஏன் மியான்மர் நினைக்குது, ஏன் நம்ம கடுமையான ஆக்ஷனுக்கு போகாம இருக்கோம்னா? 2 ட்ரைபல் சண்டை போடுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி நாளை காலையில குக்கியும் ஏற்றி நீங்க சமாதானப்படுத்திடுவீங்களா? இதெல்லாம் 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. மலை மேல குரூப் இருக்காங்க, மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க. மலை கீழே இருக்கிற குரூப் மேல போய் நிலத்தை வாங்க முடியாது. அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ஹைகோர்ட் ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கிறார், ஒரு கம்யூனிட்டி ட்ரைபல் ஆக்க. இன்னைக்கு எல்லா விதமான விதத்தையும் கையாண்டு பிரச்சனைக்கு நார்த் ஈஸ்ட்ல அது தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்க, ஹை ட்ரைபல் ஐடென்டிட்டி.
சொந்த சீஃப் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்தும் போது நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்தாம இருக்கோம். ஏன்னா துப்பாக்கி சூடு தீர்வு கிடையாது. அதுக்கு மறுபடியும் நார்த் ஈஸ்ட் பத்தி எறியணும், மறுபடியும் தாய்மார்கள் வந்து உடை உடுத்தாம ரோட்டுக்கு வரணும், மறுபடியும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட எடுங்கன்னு சொல்லணும். இது ஒரே நாள்ல ஏஎஃப்பிஎஸ்பியை கொண்டு வந்து ஆர்மி 10 காலத்தை இறக்கி ஷூட்டட் சைட் ஆர்டர் கொடுத்து 24 ஹவர்ஸ்ல கொண்டு வர தெரியாதாங்கன்னா, இது 20 ஆண்டுகள் கழித்து இந்த அமைதி வந்திருக்கு இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் கொஞ்சம் ஜாகிரபி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்ன நடக்குது. அதான் அன்பான வேண்டுகோளை தவிர வேற எதுவும் என்னுடைய வேண்டுகோள் இல்லைங்க.